எல்லாருக்கும் வணக்கம். நீங்க டிஎன்பிஎஸ்சி கேட் மாதிரி பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகிறீங்கன்னா ஏர்போர்ட் இன்ஜினியரிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி வரும். அதுவும் இந்த ரன்வே நீளத்தை சரி செய்யறது, அதாவது ரன்வே லென்த் கரெக்ஷன்ஸ் பத்தி. உயரம், வெப்பநிலை இதெல்லாம் ஒரு ரன்வேவோட நீளத்தை எப்படி மாத்துது, அதுக்கு நாம என்னென்ன திருத்தங்கள் செய்யணும், இதையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப தெளிவா இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் இந்த டாபிக்ல இருந்து எந்த எம்சிக்யூ கேட்டாலும் நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல இந்த ரன்வே நீளம் சம்பந்தப்பட்ட அடிப்படை பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் உயரம், அதாவது எலிவேஷனுக்காக செய்ய வேண்டிய முதல் திருத்தம். அதுக்கடுத்து வெப்பநிலை டெம்பரேச்சருக்கான இரண்டாவது திருத்தம். ரொம்ப முக்கியமா இந்த திருத்தங்களை எந்த வரிசையில செய்யணும்னு பார்க்க போறோம். கடைசியா ஒரு ஃபைனல் செக் இருக்கு, அதையும் பார்த்து முடிச்சிடலாம். வாங்க ஒவ்வொன்றா உள்ள போலாம். சரி, முதல்ல நாம பார்க்கறது இந்த அடிப்படை பிரச்சனை. அதாவது நாம கணக்கு போடுறதுக்காக ஒரு ஐடியல் ரன்வேவை மனசுல வச்சுப்போம். ஆனா நிஜத்துல இருக்கிற ரன்வே அப்படி இருக்காது இல்லையா? இந்த ரெண்டுக்கும் நடுல என்ன வித்தியாசம், எதுக்காக இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் நாம செய்ய வேண்டியிருக்கு, அதைத்தான் முதல்ல நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு கடற்கரை பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் ரன்வேயை விட ஊட்டி, கொடைக்கானல் மாதிரி ஒரு மலை மேல இருக்கிற ஏர்போர்ட் ரன்வே ஏன் நீளமா இருக்கணும்? ரெண்டு இடத்துலயும் ஒரே விமானம் தான் டேக் ஆஃப் ஆக போகுது. அப்போ ஏன் இந்த நீள வித்தியாசம்? இதுக்கு பதில் காத்தோட அடர்த்தியில ஒளிஞ்சிருக்கு. அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கணக்கு போடுறதுக்கும் நமக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு பேஸ் லைன் வேணும் இல்லையா? அதுதான் இந்த பேசிக் ரன்வே லென்த். இது ஒரு பர்ஃபெக்டான ஐடியலான கண்டிஷன். எப்படின்னா, அந்த ஏர்போர்ட் கடல் மட்டத்துல, அதாவது மீன் சீ லெவல்ல இருக்கணும். வெப்பநிலை சரியா 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். காத்தே அடிக்கக்கூடாது. அப்புறம் ரன்வேல எந்த மேடு பள்ளமும், அதாவது கிரேடியன்ட்டும் இருக்கக்கூடாது, தட்டையா இருக்கணும். இப்போ சொல்லுங்க, நிஜத்துல இப்படி ஒரு இடம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஆனா நம்மளோட எல்லா கரெக்ஷன்ஸும் இந்த ஐடியல் கண்டிஷன்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, இப்போ நம்மளோட முதல் திருத்தத்துக்கு வருவோம். அதுதான் உயரம், அதாவது எலிவேஷன் கரெக்ஷன். நாம இப்போ அந்த தியரி உலகத்திலிருந்து வெளியே வந்து நிஜ உலகத்துக்குள்ள போறோம். ஒரு ஏர்போர்ட் கடல் மட்டத்துல இல்லாம ஒரு மலை மேல இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ அந்த உயரத்தினால வர்ற பாதிப்பை நம்ம எப்படி சரி செய்ய போறோம், அதுதான் இப்போ பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே சிம்பிள். நீங்க மலை மேல போக போக காத்து லேசாகும், அதாவது அதோட அடர்த்தி, ஏர் டென்சிட்டி குறையும். இதை இப்படி யோசிச்சு பாருங்க, விமானம் டேக் ஆஃப் ஆகுறதுங்கிறது தண்ணியில நீச்சல் அடிக்கிற மாதிரி. தண்ணி அடர்த்தியா இருந்தா நீங்க கைய கால அசைச்சாலே போதும், நல்ல மிதக்கலாம். அதுவே தண்ணி ரொம்ப லேசா இருந்தா நீங்க ரொம்ப வேகமா கைய கால அசைக்கணும். அதே மாதிரி தான் காத்து அடர்த்தி குறைவா இருக்கும்போது விமானத்தோட ரெக்கைகள் அதே அளவு லிஃப்ட உருவாக்க விமானம் ரொம்ப வேகமா ஓடணும். வேகம் அதிகமா வேணும்னா ஓடுற தூரமும் அதிகமா வேணும் இல்லையா? அதான் விஷயம். இப்போ இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் கடல் மட்டம், இன்னொரு பக்கம் உயரமான இடம். கடல் மட்டத்துல பாருங்க, காத்தோட அடர்த்தி அதிகமா இருக்கு. அதனால குறைஞ்ச தூரத்திலேயே விமானத்துக்கு தேவையான லிஃப்ட் கிடைச்சிடும், டேக் ஆஃப் ரன் கம்மியா போதும். ஆனா அதுவே உயரமான இடத்துல காத்தோட அடர்த்தி குறைவு. அதனால அதே லிஃப்டை உருவாக்க விமானம் இன்னும் அதிக தூரம் ஓட வேண்டியிருக்கு. இதனால டேக் ஆஃப் ரன் நீளமாகுது. இதுதான் நேரடியான விளைவு. இப்போ அந்த மேஜிக் நம்பருக்கு வரும். இந்த நம்பரை உங்க நோட்புக்ல பெருசா எழுதி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. 7%, 7%. இதுதான் எலிவேஷன் கரெக்ஷனோட திறவுகோல். எம்சிக்யூல நேரடியா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. ஐகேஓ படி எலிவேஷன் கரெக்ஷனுக்கான சதவீதம் என்னன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு 7%ன்னு சொல்லணும். சரி, அந்த 7%ஐ எப்படி பயன்படுத்தணும்? ஐகேஓ, அதாவது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, கடல் மட்டத்திலிருந்து ஒவ்வொரு 300 மீட்டர் உயரத்துக்கும் நீங்க பேசிக் ரன்வே லென்த்தை 7% அதிகரிக்கணும். உதாரணத்துக்கு, உங்க ஏர்போர்ட் 300 மீட்டர் உயரத்துல இருந்தா ஒரு 7% கூட்டணும். அதுவே 600 மீட்டர் உயரத்துல இருந்தா 300 + 300. அப்போ 7% + 7%, அதாவது மொத்தம் 14% நீளத்தை அதிகரிக்கணும். ரொம்ப சிம்பிள். ஆனா ஒரு விஷயம் முக்கியம், இந்த சதவீதத்தை பேசிக் ரன்வே லென்த்ல இருந்து தான் கணக்கிடணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது இரண்டாவது திருத்தம், அதாவது டெம்பரேச்சர் கரெக்ஷன். உயரம் எப்படி காத்தோட அடர்த்தியை குறைச்சதோ அதே வேலையை தான் வெப்பநிலையும் செய்யுது. ஒரு இடத்துல சூடு அதிகமாச்சுன்னா அங்க இருக்கிற காத்து விரிவடையும், அதோட அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைஞ்சா என்ன ஆகும்னு நாம ஏற்கனவே பார்த்தோம். விமானம் டேக் ஆஃப் ஆக அதிக தூரம் தேவைப்படும். அதனால வெப்பநிலைக்காகவும் நாம ஒரு திருத்தம் செய்யணும். இது நம்மளோட ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். எக்ஸாம்ல நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இந்த டெம்பரேச்சர் கரெக்ஷனை நீங்க நேரா போய் அந்த பேசிக் ரன்வே லென்த்ல அப்ளை பண்ணக்கூடாது. முதல்ல நாம எலிவேஷனுக்காக ஒரு திருத்தம் பண்ணி ஒரு நீளம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த திருத்தப்பட்ட நீளத்திலிருந்து தான் இந்த டெம்பரேச்சர் கரெக்ஷனை நீங்க செய்யணும்.
இது ஒரு செயின் மாதிரி, ஒண்ணுக்கு அப்புறம் இன்னொன்னு. இத மறக்கவே கூடாது. சரி, இந்த டெம்பரேச்சர் கரெக்ஷன் செய்யறதுக்கு நமக்கு இன்னொரு பேஸ்லைன் தேவை. உயரத்துக்கு கடல் மட்டத்தை பேஸ்லைனா வச்சோமோ அதே மாதிரி வெப்பநிலைக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் இருக்கு. ஐகேஓ பிரகாரம் கடல் மட்டத்துல ஸ்டாண்டர்ட் வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ். இந்த 15 டிகிரிங்கிறது நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை வச்சு தான் எந்த உயரத்துல வேணும்னாலும் ஸ்டாண்டர்ட் வெப்பநிலை என்னன்னு நம்மால கணக்கிட முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட உயரத்துல ஸ்டாண்டர்ட் வெப்பநிலை என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இந்த ஸ்டாண்டர்ட் லாப்ஸ் ரேட் உதவுது. இது ஒரு பொதுவான விதி. நீங்க உயரத்துல போக போக வெப்பநிலை குறையும் இல்லையா? எவ்வளோ குறையும்னா ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்துக்கும் வெப்பநிலை 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். உதாரணத்துக்கு கடல் மட்டத்துல 15 டிகிரி இருக்கு. அப்போ 1000 மீட்டர் உயரத்துல ஸ்டாண்டர்ட் வெப்பநிலை என்னவா இருக்கும்? 15 மைனஸ் 6.5, அதாவது 8.5 டிகிரி செல்சியஸ். இப்படிதான் நாம அந்த இடத்தோட ஸ்டாண்டர்ட் வெப்பநிலையை கண்டுபிடிக்கணும். இப்போ நாம ஸ்டாண்டர்ட் வெப்பநிலையை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அந்த ஏர்போர்ட்ல உண்மையான வெப்பநிலை என்னன்னு பார்க்கணும். அதுதான் ஏர்போர்ட் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அல்லது ஏஆர்டி. இது சும்மா அன்னைக்கு இருக்கிற டெம்பரேச்சர் இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் ஃபார்முலா வச்சு கணக்கிடப்படுது. எதுக்கு இவ்ளோ சிக்கலா ஒரு ஃபார்முலா? ஏன்னா நாம எப்பவுமே வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு தான் டிசைன் பண்ணணும். அதாவது ஒரு வருஷத்திலேயே ரொம்ப வெயில் அடிக்கிற அந்த ஒரு மாசத்துல அந்த ஒரு நேரத்துல விமானம் டேக் ஆஃப் ஆனா எவ்வளோ நீளம் தேவைப்படும்னு கணக்கு போடணும். அதுக்காகத்தான் இந்த ஏஆர்டி. சரி, இப்போ நம்ம கிட்ட 2 வெப்பநிலை இருக்கு. ஒன்னு அந்த இடத்தோட உண்மையான வெப்பநிலை, அதாவது ஏஆர்டி. இன்னொன்னு அந்த இடத்தோட ஸ்டாண்டர்ட் வெப்பநிலை. இப்போ ஐகேஓ விதி ரொம்ப சிம்பிள். இந்த உண்மையான வெப்பநிலை ஸ்டாண்டர்ட் வெப்பநிலையை விட எவ்வளோ டிகிரி அதிகமா இருக்கோ அந்த ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வித்தியாசத்துக்கும் நீங்க ரன்வே நீளத்தை 1% அதிகரிக்கணும். இங்க ரொம்ப முக்கியம் அந்த வித்தியாசம், அதாவது ரைஸ் இன் டெம்பரேச்சர். அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா திருத்தம் பண்றது ரொம்ப சுலபம். ஓகே, நாம இப்போ 2 முக்கியமான கரெக்ஷன்ஸை கத்துக்கிட்டோம். ஒன்னு உயரம், இன்னொன்னு வெப்பநிலை. ஆனா இதெல்லாம் கத்துக்கிட்டது மட்டும் போதாது. இத சரியான வரிசையில அப்ளை பண்ணணும். ஆர்டர் மாறினா மொத்த ஆன்சரும் தப்பாயிடும். அப்போ அந்த கரெக்டான ஸ்டெப்ஸ் என்ன? அதை இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, பேசிக் ரன்வே லென்த்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டெப் 2, முதல்ல எலிவேஷன் கரெக்ஷன். ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் 7% கூட்டி ஒரு புது நீளம், அதாவது கரெக்டர் லென்த் 1 கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3, இப்போ வெப்பநிலைக்கு வாங்க. ஏஆர்டில இருந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரை கழிச்சு வெப்பநிலை வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்க. ஸ்டெப் 4, இந்த வெப்பநிலை வித்தியாசத்துக்கான 1% திருத்தத்தை நேரா பேசிக் லென்த்துக்கு போகாம ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்சோமே அந்த கரெக்டர் லென்த் 1ல இருந்து அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இந்த ஆர்டரை மட்டும் மாத்திராதீங்க. இப்போ நம்ம 2 கரெக்ஷன்ஸும் பண்ணி ஒரு நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வேலை முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைனல் செக் பாக்கி இருக்கு. இதை நீங்க செய்யலைன்னா உங்க ஆன்சர் தப்பாக வாய்ப்பு இருக்கு. ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ உயரமும் ரொம்ப அதிகம், வெப்பநிலையும் ரொம்ப அதிகம்னா நம்ம ரன்வே நீளத்தை கூட்டிட்டே போக முடியுமா? 20%, 30%, 50% அப்படின்னு போயிட்டே இருக்கலாமா? அதுக்கு ஏதாவது லிமிட் இருக்கா? ஆமாம், ஐசிஏஓ ஒரு லிமிட் வச்சிருக்கு. அதுதான் இந்த நம்பர் 35%, 35%. இதுவும் ஒரு முக்கியமான எம்சிக்யூ கேள்வி. நீங்க உயரம் மற்றும் வெப்பநிலைக்காக செய்யற கரெக்ஷன்ஸை மொத்தமா சேர்த்தா அது பேசிக் ரன்வே லென்த்ல 35%க்கு மேல போகவே கூடாது. இது ஒரு செக் பாயிண்ட், ஒரு பாதுகாப்பு வரம்பு. அப்போ இதை எப்படி செக் பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். நீங்க எலிவேஷன் கரெக்ஷனுக்காக 1% கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்புறம் டெம்பரேச்சர் கரெக்ஷனுக்காக 1% கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த 2%த்தையும் முதல்ல கூட்டுங்க. வர்ற பதில் 35%த்தை விட அதிகமா இருந்தா, உதாரணத்துக்கு 40% வருதுன்னு வச்சுப்போம். நீங்க 40%த்தை எடுத்துக்க கூடாது. அதிகபட்சமா 35%த்தை மட்டும்தான் திருத்தமா எடுத்துக்கிட்டு இறுதி நீளத்தை கணக்கிடணும். இதுதான் அந்த ஃபைனல் செக். சரி, நாம இவ்வளோ நேரம் பார்த்ததோட ஒரு சின்ன சுருக்கம். உங்க தேர்வுக்காக நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். 1, நிஜ உலகத்துக்காக நாம ரன்வே நீளத்தை திருத்தணும். 2வது, முதல் திருத்தம் உயரத்துக்காக ஒவ்வொரு 300 மீட்டருக்கும் 7%. 3வது, 2வது திருத்தம் வெப்பநிலைக்காக ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் உயர்வுக்கும் 1%. 4வது, ரொம்ப முக்கியமா வெப்பநிலை திருத்தத்தை உயர திருத்தம் செஞ்ச நிலத்திலிருந்து தான் செய்யணும். கடைசியா இந்த மொத்த திருத்தமும் 35% தாண்டக்கூடாது. இந்த 5 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். இப்போ நீங்க உயரம், வெப்பநிலை இந்த 2 திருத்தங்கள்லையும் தெளிவா இருப்பீங்க. ஆனா இதோட முடியல.
ரன்வேயோட சரிவு அதாவது கிரேடியன்ட்டும் கூட நீளத்தை பாதிக்கும் இல்லையா? விமானம் ஒரு மேடான பகுதியில டேக் ஆஃப் ஆனா அதுக்கு இன்னும் அதிக நீளம் தேவைப்படும். அதுக்கான திருத்தங்களும் இருக்கு. அத பத்தி நீங்க அடுத்ததா படிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த விளக்கம் உங்க தேர்வு பிரச்சனைக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.